அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம். மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகத்திலே சிவபுராணத்தினுடைய விளக்கத்தை எளிய முறையிலே அனைவரும் கேட்டு தெரிந்து பயன்பெறுகின்ற வகையிலே விளக்கங்களை தொடர்ந்து தந்து வருகின்றோம். இன்று 11வது பாகமாக 51 வரிகளிலிருந்து 55 வரிகளுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதை தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். வாழ்வின் சூட்சமங்கள், இறைவனால் ஏற்படுகின்ற நன்மைகள் இதை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளவு நுட்பங்கள் மணிவாசக பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார். கேட்டு ஓம் நமச்சிவாய என்று பதிவிட்டு இறைவனுடைய பேரன்பு கொண்ட பெரும் கருணையை பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகின்றோம். மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. அடுத்ததாக கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் என்று கசிந்து மனமுருகி எழுதியிருக்கின்றார் நம்முடைய பெருமான். மறைந்திட மூடிய மாய இருளை, அஞ்ஞான இருள் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. மெய்ஞானம் என்பது இறைவனுடைய மெய்ப்பொருள். அஞ்ஞானம் என்பது நம்முடைய அறியாமை. நம்முடைய அறியாமையால் நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய மெய்ஞானம் என்கின்ற ஒளி படுகின்ற பொழுதுதான் நாம் வெளிச்சத்துக்கு வருகின்றோம், மேன்மை அடைகின்றோம். அதைத்தான் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி. அறம் என்றால் நல்வினை, பாவம் என்றால் தீவினை. நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் கட்டு, அந்த கயிறு, அதை கயிறாக்கி எம்பெருமான் உருவகப்படுத்தியுள்ளார். அறுக்க முடியாத பாச கயிறு என்னை கட்டி பிணைந்து வைத்திருக்கிறது என்கிறார். நல்வினையும் தீவினையும் என்னை கட்டி போட்டிருக்கிறது. புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி என் உடலிலே உள்ளே புழுவுக்கு ஒப்பான அழுக்கை தோல் எனும் ஒரு போர்வையாக புறத்திலே போர்த்து என்னை மூடி வைக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் ஒரு இடத்துல அந்த போர்த்தப்பட்டுள்ள அந்த தோல் கிழிந்தால் கூட அந்த இடத்துல புண்ணாகி நாற்றம் எடுத்துவிடும். அப்பேற்பட்ட அழுக்கு, மலம், புழு அழுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த உடல் நாற்றம் எடுக்கின்ற உடல். அதிலே இறைவன் தோல் எனும் போர்வையை போர்த்து வைத்துள்ளான். அது ஒரு அழகு தரக்கூடியது அது தோல் தான். அதை பார்த்து தான் நிறைய பேர் மயங்குறான். ஆமாம், தோற்றப்பிழை, அந்த தோற்றப்பிழையினால்தான். ஆனால் கொஞ்சம் அந்த தோல் கிழிஞ்சிட்டா கூட நாற்றம் எடுத்துரும், யாரும் நம்மளை மதிக்க மாட்டான். அதுபோன்ற ஒரு மாயையை, ஒரு மேன்மையான செயலை இறைவன் செய்திருக்கின்றான். உடலிலே நிறைய துவாரங்கள் மிக நுட்பமாக உள்ளன. அதில் வேர்வை வரும். ஆனால் இன்னைக்கு கூட ரத்தம் அதில் வந்ததில்லை. அது தோல் கிழிஞ்சால் தான் ரத்தம் வரும். இது ஒரு அதிசயம் அல்லவா? ஆமாம்.
மலம் சோறும் 9 வாயிற்குடிலை. 9 வாயிற் இந்த உடலுக்கு. கண் 2, காது 2 துவாரம், மூக்கு 2 துவாரம், வாய் 1 ஓட்டை, சிறுநீர் 1 துவாரம், மலதுவாரம் 1. இந்த 9 துவாரங்களும் மலம் சோறப்பட்டது. தினம் கழுவலைன்னா, சுத்தப்படுத்தலைன்னா அந்த இடத்துல அழுக்கு வந்துடும். அந்த அழுக்கு நாற்றம் எடுக்கும். மலத்தை விட மோசமாக அந்த நாற்றம், அப்பேற்பட்ட துர்நாற்றம் வீசுகின்ற உடலாக நம்முடைய உடல் இருக்கிறது. கண்ணிலே கண்ணீர் வரும், காதிலே சீழ் வரும், மூக்கிலே சளி வரும், வாயிலே உமிழ்நீர் வரும், சிறுநீர் வரும், மலம் வரும். ஆனால் உடலில் எத்தனையோ உறுப்புகள் உள்ளன, அவையெல்லாம் வெளியிலே வராது, ரத்தம் வராது. அப்பேற்பட்ட அதிசயமான ஒரு உடலை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய. நான் சொல்வதை இந்த உடல் கேட்பதில்லை, என்னுடைய புலன்கள் கேட்பதில்லை, வஞ்சனை செய்கிறது. எங்கே பார்க்க வேணாம்னு சொன்னால் பார்க்குது, எங்கே கேட்க வேணாம்னு சொன்னால் கேட்குது, எதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் பேசுது. இப்படி வஞ்சனை செய்கிற உடம்பாக இந்த உடலை படைத்திருக்கின்றான். அதை ஒருமுகப்படுத்தி இறைவனிடம் நாம் சேர வேண்டும். மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால். இதை அடுத்ததாக பார்ப்போம். இப்படி மணிவாசக பெருமான் அவ்வளவு நுட்பமாக இந்த திருவாசகத்தை சிவபுராணத்திலே இயற்றியிருக்கின்றார். இதை நாம் ஒவ்வொரு வரிகளையும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தோமானால் கண்டிப்பாக இறைவனுடைய பேரருளை பெற்று பேரின்ப பெருவாழ்வை நாம் அடைய இயலும். ஆகவே மீசை அண்ணாச்சி ஆன்மீக மெய்யன்பர்களே, இதுபோன்ற விளக்கங்களை தொடர்ந்து கேட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கண்டிப்பாக வாழ்விலே வளம் பெற, வசந்தம் வீச ஓம் நமச்சிவாயா என்று பதிவிடுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற விளக்கங்களை எளிய முறையிலே இறைவனுடைய அருளால் நாம் தந்து கொண்டிருப்போம். அதற்கு இறைவன் கண்டிப்பாக அருள்வான் என்கின்ற பேரின்ப பெரும் இறைவனுடைய பெருங்கருணையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன்.